இருதயத்தில் எச்சரிக்கையாயிரு. நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் என்ன பண்ணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து. அப்ப தேவன் தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார், ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார். பரலோகத்திற்கு நம்ம போவதற்கான வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக சொல்றாரு. நான் என்னென்னலாம் இந்த வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கணும், இந்த வேதத்தில் சொல்லியிருக்கணும், அதன் பிரகாரம்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நடங்க. அப்படி நீங்கள் நடக்கும் போது என்ன பண்ணுங்களாம்? இருதயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு தேசத்தில் என்ன பண்ண முடியாது, மற்ற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ 2வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். எப்படியா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. எப்படியா? நம்ம கை கொள்வோமா கொள்ள மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மளை சோதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக.